வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பலவை போல தாய நிகழ்வுகள், சர்வதேச நிகழ்வுகள் தொடர்பிலும் உரையாட இருக்கின்றோம். குறிப்பாக தாயத்திலும் சர்வதேசத்திலும் நிகழ்வுகள் மிக வேகமாக முன்னேறி வருகின்றது. கிட்டத்தட்ட எங்களுடைய மனித சிந்தனைக்கு அப்பாலையும் சில விஷயங்கள் போற மாதிரியும் இருக்குது. இது தொடர்பாக நம்மோடு உரையாடுவதற்காக உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான முன்னாள் ஈரோஸ் முக்கியஸ்தர் மற்றும் ஆசாட்டிக் அமைப்பினுடைய செயலாளர் ரவி சுந்தர்லிங்கம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் ரவி. வணக்கம் ஜிவா. என்னென்றால் இந்த இன்றைக்குள்ள அரசியல் சூழல்ல கஜேந்திரகுமார் தரப்பினர் இன்னைக்கு டென்மார்க்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் இது தெரிய வந்திருக்கலாம். கஜேந்திரகுமார் அவர்கள் விடுதலை புலிகளுடைய கொள்கையை கொண்டு போகவில்லை என்றது ஆரம்பத்திலேயே. ஆனால் விடுதலை புலிகளுடைய இங்கே இருக்கின்றவர்கள் இப்பொழுது கோமாவிலிருந்து எழுப்பினவர்கள் போல கஜேந்திரகுமார் தலைவருடைய கொள்கையை கைவிட்டு விட்டார் என்ற கூப்பாடுகள் ஒரு சில தினங்களாக முன்வைக்கப்படுது. கஜேந்திரகுமாருடைய படம் எரிக்கப்பட்டிருக்கின்றது. சிவாஜிலிங்கம் கஜேந்திரகுமாருக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். உண்மையிலேயே என்ன நடக்குது? புலிகள் எல்லாம் கோமாவில இருந்து எழுப்பிட்டினமா? இது இப்ப நீங்கள் இப்ப உங்களோட தொலை இதுல நீங்க கண்காட்சியெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கேன். சில பேர் இப்ப முந்தி புலிகளை பெரிய கலைக்கிறது ஒழிச்சிருந்தார்கள், நம்ம கதைக்கிறார்கள். அப்ப அவளுக்கு தேவை விளங்குது. அப்ப ஆக்கள் புத்துக்கால வலிக்கிட்டு வரைக்கும் உங்களுக்கு தெரிய வேணும். ஈசலோளோ அல்லது எறும்போளோ புத்துக்கால வழி கிடைக்க என்னத்துக்கு வலிக்கிறேன், கரையான் வலிக்கிறே இல்ல. நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்றால் ஏன் எல்லாம் வலிக்கிட்டு வரையினம். அதுக்கு காரணம் அவளுக்கே தெரியுது, எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். நாங்கள் இப்படியே இருந்தோம் என்றால் நாங்கள் அழிய போறோம், அல்லது வேற யாராவது அதனுடைய அங்கங்களை சுயரிக்க போயிடும். இதுதான் அந்த பாயிண்ட். அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்தா இப்ப உங்களோட கட்டுரையை தொடர்ந்து நான் சில இது எங்கட வாட்ஸ்அப் தளத்துல சில ஆர்கியுமெண்ட் போய் கொண்டிருந்த சில பேரோட நான் வேணுமென்று அதுல தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தேன். என்று சொன்னா சில கருத்துகள் நாங்கள் பிள்ளையா விளங்கி வச்சுக்கிற மாதிரி எங்களுக்கு பொறுத்தவரை இந்த காலம். இப்ப நாங்கள் ஒரு லைனை போட்டு நாங்கள் போஸ்ட் எல்டிடி என்ற ஒரு டைமை நாங்கள் டிஃபைன் பண்ண முடியல என்று சொன்னால், அதாவது புலிகளுக்கு பின்னர் என்றது போட இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை ஆராயறது கஷ்டம். இதுதான் உண்மையான விஷயம். போஸ்ட் எல்டிடி என்று சொல்லேக்க நாங்கள் 2-3 விஷயத்தை கலைக்கிறோம். ஒன்று சிங்கள தரத்தில் ஏற்பட்ட மாற்றம், அது என்பிபியை குறிச்சு மக்கள் அருகல எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா நாங்கள் கணிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன மாதிரி பாக்குறீங்கன்றது வேற. ஆனா நிச்சயமா அது வேற காரியம். 2வது, நிலத்துல இருக்கிற இளம் மக்கள், இலங்கையில இருக்கிற மக்கள், தமிழ் மக்கள் என்ன மாதிரி மாறுகிறார்கள், அது மலையா தமிழரா இருந்தா, முஸ்லிம் மக்களா இருந்தா, மற்றவர்கள் என்ன மாதிரி மாறுகிறார்கள், சிங்கள மொழியையும் வேலை வாய்ப்பையும் தங்களோட சமுதாய வளர்ச்சியையும் எப்படி பார்க்கிறார்கள் என்ற மாற்றங்கள் எங்களுக்கு புரிஞ்சுதா வெளியில இருக்கிறார்கள் நான் விளங்கியது. இப்ப நிலத்துல இருக்கிற அரசியல்வாதிகளும் இன்னும் பழசுகளை வச்சு கொண்டிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது நடக்க போறதாயும் எனக்கு தெரியல. அப்ப அதுவும் ஒரு விஷயத்த கட் பண்ணுது. அதாவது அந்த லைனுக்கு இஞ்சாலே அல்லது அங்காலே. மற்றது என்ன காட்டுது என்று சொன்னால், என்ன பொறுத்தவரை போஸ்ட் எல்டிடி என்றது இப்ப ஒரு சண்டை தொடங்கிது. புலிகளை சுத்தி சீவிச்சார்கள். புலிகளா இல்ல, புலிகள் செத்து விட்டார்கள். உண்மையான புலிகள் இங்க இல்ல. 1-2 புலிகளை தவிர உண்மையாக போறது நீங்கள் இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, எனக்கு கன பேர் தெரியும். உண்மையா சண்டை பிடிச்சு நிலத்துல 2 பெரிய சண்டை பிடிச்ச ஆக்கள், போராடினாக்கள், இழப்புகளை சந்திச்சாக்கள் கதியில வெளியில கதைச்சு வெளியில சத்தம் போடுறது குறைவு. அவைகள் பொதுவில பேசாம இருப்பார்கள். தங்களோட காரியம் முடிஞ்சது, இனி என்ன செய்யறது என்று போட்டு தங்களோட வாழ் இருப்பார்கள். சத்தம் போட்டு செய்யறாக்களுக்கு உண்மையான உணர்ச்சி இருக்கிறார்கள் இருக்கீங்கன்னா, அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சில வேளையில இந்த கோயிங் கன்சர்ன் மாதிரி தங்கட காரியங்களை காய் கொண்டு போகலாம் என்று சில பேர் அபிப்பிராயத்திலும் இருக்கணும். அந்த விதத்துல ஏன்னா தாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அதை அப்படியே இல்ல. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்ப என்னன்னா, இப்ப கடந்த கால போராட்டம் பற்றின சில விமர்சனங்கள்ல உண்மையிலேயே போராட்டமே நடந்ததா என்று கேட்கிற அளவுக்கு நிலைமைகள் இருக்குது. நாங்கள் எடுத்துக்கொண்ட வழிமுறைகள் சரியான ஃபுல்ஃபுல்லா இருக்கையில நாங்கள் கிட்டத்தட்ட 75ஆம் ஆண்டுல என்னத்துக்காக ஆயுதம் ஏந்தினமோ 75ஆம் ஆண்டுக்கே நிக்கிறோம். ஆனால் 50,000 போராளிகள், 1,00,000 மக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பிரியோசனம் மில்லியன் நிலைக்கு நிக்கிறோம். அதை பற்றி நாங்கள் புரிம்ப அனலைஸ் பண்ணணும். மன்னிக்கணும், என்னத்தை சாதிச்சம் என்று கேட்கிறது வேற கேள்வி. இப்ப 80களில் நாங்கள் ஈழம் என்ற கட்டுரை நானே எழுதிக்கிறேன். மரமும் தான் அந்த காலத்துல பேர் போடாம எழுதுறது. அந்த காலத்து 80களில் போடைக்கு அதுக்கு எனக்கு பெரிய ரிப்ரமான் வந்தது எங்கடைய ஆக்கள் தந்து. ஆனா இப்ப சத்தியத்துல பப்ளிஷ் பண்ணல அல்லது பொதுமையில பப்ளிஷ் பண்ணாமல் ஈழம் என்ற ஒரு மேகசின் வந்தாங்க, அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணாது. போராட்ட முறைகளும் ராஜதந்திரங்களும் அதனுடைய முடிவும் சொல்லி 80லேயே நாங்கள் மார்க்ஸ் இந்த படம் போட்டு அந்த புத்தகம் வந்தது. எங்களை ஹீரோஸ் பார்த்து கொண்டிருக்காங்க தெரியுமே இந்த புத்தகம்
அதுல நான் எழுதினான் புலிகள போராட்டம் துரதிர்ஷ்டமாக விளையாட்டான் முடிய போகிறது. போர் தந்திரவாதங்கள், பிரச்சனைகள், கணக்க விஷயங்கள், இதுகள் எல்லாம் கணக்க நாங்க திரும்பி போய் பார்த்தோம் என்றால் அந்த காலத்துல எங்கட பெரியவர்னு சொல்லி அண்டன் பாலசிங்கம் சொன்னார், மறுநாடு கொர்லா தந்த போராட்டத்துக்கு உதவாத சாமான். அப்படிப்பட்ட கருத்துகள் இருந்தார்கள் அந்த போராட்டத்தை நடத்தினது. கொரில்லா போராட்டம் நடத்தலாம் நடக்கலான்னு சொன்னார். ஆனா இங்க முல்லிய வேகாலாம் நடத்தலாம்னு நினைச்சார். அப்ப அப்படியான ஆட்கள் கதைச்சு அவைகளை பெருசாக்கி நாங்கள் அதான் சொல்றோம். ரத்னாரிடன்னு சொன்னதை நான் அன்றைக்கும் கோர்ட்ல போட்டேன், எச்சங்களை மிச்சப்படுத்தி மிச்சங்களை கொச்சப்படுத்துறேன். அப்ப பிரச்சனை என்ன சொல்றேன்டா, நாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில பேரை முன்னுக்கு உயர்த்தி கொண்டு போறது, பிழைச்சு விழுந்த உடனே மிச்சாக்களையும் சேர்த்து அதோட போட்டு குப்பியாக்குறது. இதுதான் நான் தடுக்க வலிக்கிறேன். அந்த சண்டையில நான் மினக்கெடுவேன் ஒழிய புலியல் என்ற காலத்துக்கு நாங்க திருப்பி அந்த 3வது நான் வடிவ டிஃபைன் பண்ணல. புலியின் பிரச்சனைன்னு சொன்னா இப்ப புலியல்ன்றது வந்தோடனே 2 பிரச்சனை இருக்கு அவைகளுக்கு. அதாவது புலி சார்பாக அரசியல் நடத்தினார்கள், அல்லது தமிழம் என்று சொல்ற தமிழவாதிகள் எல்லாரும், அது தமிழ்ல இயக்கம் அல்லது என்ன தமிழம் என்று சொன்னார்கள் எல்லாரும் இந்த ஈல தொடங்கினார்களை தவிர மிச்சாக்களுக்கு கன்ஃபியூஷன் தமிழ் தேசியம் என்றா என்ன, அப்படி ஒன்று இருந்ததா, நாடு இருந்ததா. இப்ப நாங்கள் முந்தைய சொன்னோம் நாடு அப்படி ஒன்று இல்லையப்பா, நாங்க கட்ட வேணும், அதை சமுதாயத்தை தான் கட்டணும். அப்ப மக்களைத்தான் நாங்கள் டிஃபைன் பண்ண ஒழிய நாட்டை டிஃபைன் பண்ற இல்ல, எல்லையை டிஃபைன் பண்ணி போட்டு மக்களை எங்கேயால வாங்கலாம்னு சொல்றே இல்ல, முஸ்லிம் மக்களை கலைக்கிறே இல்ல. அப்படியா இல்ல, உலகம்ன்றது புதுசா கட்ட வேண்டிய உலகம், அப்படி ஒரு உலகம் இருக்கே இல்ல. அப்படியா நிலைமையில அப்ப புலிகள் இன்றைக்கு வேண்ட பிரச்சனைன்னு சொன்னா புலி என்றது என்னன்றதுல வந்துடணும். ஒன்று இயக்கத்தை சேர்ந்து அதனுடைய சாதனைகளை வச்சு கதைக்கிறதா, அல்லது பிரவார் என்று சொல்லி பிரவாருடைய மையத்தை வச்சு ஒரு அவரை பிம்பமாக்கி அதை வச்சு கதைக்கிறதா கன்ஃபியூஷன் இல்ல. அந்த போராட்டத்துல இருக்கிறது கன்ஃபியூஷன் சொல்லல, அது 2க்கும் மேல அவைகள் அப்படி வளர்த்துனா 2. இப்ப இந்த 2 நிலைமையிலையும் அவ தங்கி போய் இப்ப உரிமை போராட்டம் மாதிரி அதுல யார் சொந்தம் என்ற மாதிரி வெளியில வந்து அடிபடுறார்கள். இது பார்க்க தெரியுது. இப்ப என்னத்தை தான் கதைச்சாலும் கடைசியில ஒன்று புலி இயக்கம் என்று முடிப்பார்கள் அல்லது பிரவார் என்று முடிப்பார்கள். இல்ல அதுல நீங்கள் என்னன்னு பாக்குறீங்க, 2-3 விஷயம் இதுல கன்ஃபிளிக்டா இருக்கு. என்னன்னா, ஒன்று புலிகளும் தமிழ் மக்களும் உண்டா, ஒரே என்டிட்டியா? அதுல பெரிய புலிகள் அதை ஒரே என்டிட்டி என்று பார்க்கணும். அப்ப புலிகளை எதிர்க்கிறவர்கள் தமிழ் இனத்தை எதிர்க்கிறவர்கள் துரோகிகள் என்று வருது. அந்த அடிப்படையில தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்க எல்லாரையும் வந்தான் போனவன் எல்லாரும் படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கு பிறகு இப்போ ஒரு பிரச்சனை வருது என்னென்றால், பிரபாகரன் வேற புலிகள் வேறு என்று. என்னென்றால் இப்ப புலிகளுடைய இந்த ஒரு ஸ்டாக் டேக் எடுத்தோம் என்று சொன்னால் அதுல தவறான விஷயங்களுக்கு எல்லாம் புலிகள போராளிகளும் இந்த தளபதிகளும் பொறுப்பு, நல்லதுக்கு மட்டும்தான் பிரபாகரன் பொறுப்புன்ற மாதிரி. அப்ப மற்ற புலிகள்ல இருந்த ஆக்கள் செய்த பிள்ளையே ஒழிய பிரபாகரன் பிள்ளை செய்யல. இதுல நீங்கள் எதை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? நான் ஒன் டைம் வாங்க ரெடி இல்ல. என்ன பொறுத்தவரை சமுதாயம் தான் வாங்குறதும் விற்கிறதும். இப்ப நாங்கள் பக்கத்துல நாங்கள் ஒரு சமுதாயத்துல வழிகாட்டிகளா இருந்து என்ன நான் கருத இல்லை இன்னும். ஆனா இல்லத்துல நாங்கள் இல்ல, வெளியில இருந்து வழிகாட்டியா இருக்கலாம் என்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. என்ன எங்களுக்கு வித்தியாசம்னு சொன்னால் அந்த காலத்துல அவன மாதிரி போகணும். அந்த காலத்துல ஈரோஸின் ஒரே ஒரு அமைப்பு தான் வெளியில இருக்கிற அமைப்பு, குறிப்பா லண்டன் அமைப்பு, ஒரு பேரன் பொடியாக இலங்கை பொலிட்டிக்ஸ்ல ஈரோஸு கூடாக தலையிடக்கூடியதா இருந்தது. அதை தவிர அப்ப தனிப்பட்ட ரீதியில நாங்கள் என்ன செய்தோம், என்ன எப்படியான வேலைகளுக்கு என்ன கஷ்டமான வேலைக்கு போனோம், எவ்வளவு டேஞ்சரான பிரச்சனைகளை ஆப்பிட்டம் ஒவ்வொருத்தரும்ன்றது வேற பிரச்சனை, அது வெளி பிரச்சனை. ஆனால் நிலத்துல நேரண்டு துவக்க பிடிச்ச அடிபாட்டார்கள் இந்த பிரச்சனையில நாங்கள் தலைபோடைக்க நாங்கள் அதுல கவனமா இருந்து வந்தோம். வெளியாக்கள் இப்ப இந்தியா சொல்லிச்சு என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்தும் பலஸ்தீனோட பழக இயலாது, நீங்கள் அதை நிறுத்த வேணும் என்று சொன்னால் தனிப்பட்ட ரீதியில அல்லது இங்க எங்களோட கிளையண்ட ரீதியில நாங்கள் அதை எதிர்த்தாலும் எங்களால அதை தடுக்க முடியாத நிலைமையும் அதுக்கான அட்வைஸ அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சி கொடுக்குற நிலைமையிலதான் நாங்கள் இருந்ததொழிய அதை ஒன்றும் செய்ய முடியாது. மலைநாட்டு பிரச்சனை தான், மலைநாட்டில இருந்து நீங்கள் விட்டுறோணும் இந்தியா வெளிக்கிட்டுறோம் உடனே எங்களுடைய ஆக்கள் எல்லாம் கொலாப்ஸ் பண்ணிட்டார்கள். அப்ப பிறகு ஈரோஸுக்கும் புலிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, மற்ற இயக்கங்களும் வித்தியாசம் இல்லை, வெறும் வடக்கு கிழக்குல இருக்கிற மக்களுக்காக போராடுறதுதான். அப்படி என்று சொன்னால் உங்களோட பிலோசபி எல்லாம் உடைஞ்சிடும். அதுக்கு பிறகு உங்களை வித்தியாசமா பார்க்க முடியாது என்று சொல்வதும், புலிகள் பிறகு தங்கட பரப்பளவில் நீங்கள் நின்று கொண்டு எங்களோட போட்டி போடுறீங்கன்னு நினைக்கிறதுலயும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அது நாங்கள் ஒத்துக்கொள்றோம், நானே ஒத்துக்கொள்றோம். இல்ல ஆரம்பத்துல புலிகள்ல உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஈரோஸை எடுத்துக்கொண்டால் ஈரோஸ் அந்த காலகட்டத்திலேயே இலங்கையின் பொருளாதார மையங்களை தாக்கி அதன் மூலமாக இலங்கை அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வலிக்கிட்டது. கிட்டத்தட்ட சர்வதேச விடுதலை அமைப்புகள் அந்த அடிப்படையில
ஆனால் மாறாக பிரபாகரனும் அங்க சுந்தரத்தை போடுறது, துரியப்பா போடுறது, அரசியல் அமைப்பாளர்களை போடுறது, தனிப்பட்ட கலையெடுப்புகள் பழிவாங்கல்ல தான் அவற்ற காலம் ஓடினார். ஆனா அதுக்கு பிறகு நீங்க சொல்ற அரசியலை அவர் கேட்டுக்கொள்ற அளவுக்கு அவருக்கு அந்த பக்குவமும் இல்லை. இதை நான் கொஞ்சம் தள்ளடும் உடனடியா. பிரபாகரன் நீங்க சொல்றீங்க, துரியப்பா சாக்கொல்லேக்கு அதில் ஈடுபட்டார்கள் எல்லாரும் ஒரு அமைப்பா இருந்தார்கள், ஒரு குழுவா இருந்தார்கள். பிரபாகரன் இல்ல, குட்டிமணியல், உமாமகேஸ்வரன்கள், இவையெல்லாம் ஒரே கேஸ், ஒரே கூட்டம். சில விஷயங்கள் நாங்க ஹிஸ்டோரிக்கலா சொல்ல வேண்டியதுக்காக சொல்றோம். ஆனா கேரி அவுட் பண்ணினது பிரபாகரன் தானே, அதை நியாயப்படுத்துறது பிரபாகரன். அதான் சொல்றேன். இப்ப தமிழவாதிகள் பொதுவாக எங்களை பொறுத்தவரை தனி மனித பயங்கரவாதத்தை பாவிச்சாக்கள். அதான் எங்களோட டெபினிஷன். அன்றைக்கு துரியப்பா சாக்கொல்லேக்கு தனி மனித பயங்கரவாதம். அதாவது ஈரோஸுக்கும் புலிகளுக்கும் இருந்த மிகப்பெரிய இடைவெளி இல்ல, ஈரோஸ் மட்டுமல்ல, அமைப்புகளும் எல்லா தமிழ இயக்கங்களும் ஒரு தாய் பிறப்புகள். அவைகள் எல்லாரும் பொதுவாக தமிழரசு கட்சியிலிருந்து வந்தாங்க. தமிழ் காங்கிரஸுமே இல்ல. ஏன் தமிழ் காங்கிரஸ் நீங்க சொல்ற மாதிரி அங்க அமைஞ்சு பாடிக்கொண்டிருந்தது. அவைகள் ஒரு வித்தியாசமான அமைப்பு அந்த காலத்துல இருந்து. இந்த கேஸ் வேற, ஹிஸ்டரியே வேற. தமிழரசு கட்சி என்றதும் அவைக்கு பிறகு இளைஞர் பேரவை என்றதும் ஒரு ஆக்கள், அதுல இருந்து வந்தாக்கள் எல்லாரும் ஒரு ஆக்கள் தான். அவைக்குள்ள இருக்கிற வித்தியாசங்கள் அநேகமாக பிராந்திய ரீதியில வித்தியாசம் இருக்கும், சாதி ரீதியில வித்தியாசம் இருக்கும், அவைன்ற குணாதிசயங்கள்ல சில வித்தியாசம், மனோவியல் ரீதியா தான் நான் சுட்டி காட்டுறேன். அதுகளுக்குள்ள மோதல்ல இருக்கும். அதாவது இவர் அந்த சாதி, இவர் இந்த சாதி, அதுக்குள்ள யார் பெருசு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சாதி வெள்ளாட்ட காவல் படையா இருந்திருக்கலாம் அந்த காலத்துல இருந்தே. அது இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். அப்படியான பிரச்சனைகளை நாங்கள் வச்சு காய்ச்சோம்னு சொன்னால், அடிப்படையில இந்த ஆர்கியுமெண்ட் நடுவில் நாங்கள் ஈரோஸ்கார சொல்றேன்னு சொன்னா, பொதுவாக தமிழவாதிகள் ஒரு சாதி பயங்கரவாதிகள். இது எங்கட ஒரு மனதுக்குள்ள இருக்கிற விஷயம். வெளியில கக்கி கதைக்கலாம், நேரம் சொல்லிக்கும் பிரைவேட்டா. ஆனா இப்ப கதைக்கலாம். அடிப்படையில கூட எல்லா விதத்திலையும் ஒரு பயங்கரவாதிகள். இப்ப நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சு திருத்தலாம் என்று நம்புறோம், அல்லது எல்லாத்தையும் பிடிச்சு வச்சு கொண்டு உள்ளுக்கு திருத்தலாம் என்று நம்புறோம், பிடிச்சா பிறகு உரிமை வரும் என்று நம்புறோம், அல்லது பிடிச்சா பிறகு சிங்களவருக்கு அல்லது முஸ்லீமுக்கு உரிமை கொடுப்போம் என்று நம்புறோம். இப்படியான விஷயங்களை நாங்கள் தாங்கிட்டோம். அதாவது எங்கட கையில இருந்தா பிறகு நல்லது நாங்கள் செய்வோம். அது செய்ய முடியாது. முதலாவது அது பிள்ளையான அப்ரோச். எங்களை பதில் உங்களோட பிள்ளைகளை கூட நீங்கள் வீட்டுல ஆள் கொண்டு வச்சு அவளை திருத்த முடியாது. அவைகள் வெளியில போறாள், உங்களோட 5 நிமிஷம் தான் பழகினோம், அவைகள் 50 நிமிஷம் வெளியில இருக்கணும் அந்த ஒரு மத்தியத்துல. இதான் ரேஷியோ. நீங்க சொல்ற அந்த விஷயத்த மட்டுமே தங்களுடைய கட்சியின் கட்டமைப்புக்குள்ள வச்சு தண்டிக்கிறதால, படுகொலை செய்யறதால, என்னடா எல்லா இயக்கத்திலையும் இந்த தன்மை இருந்தது. அதேதான் தமிழ். ஆனா என்னென்றால் அங்க அந்தந்த இயக்கங்கள்ல இருந்த ஒரு சில தனிநபர்கள் தான் அதை மேற்கொள்கிறார்கள். ஆனா இங்க அது கட்டமைப்பு ரீதியாக கட்சியுடைய கொள்கை அடிப்படையிலேயே விடுதலை புலிகள் சொல்கிறார்கள் இவர்களை கலை நீக்கம் செய்யணும். ஆனா மற்ற அமைப்புகள் அந்த லெவலுக்கு போகல. இப்ப தொடக்கங்களை நீங்க பார்க்கணும். இது ஆதியில இருந்து வரணும். சில வேளையில இப்ப இந்து சமயம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த இந்து சமயம் இல்ல, அது எங்க இருந்து வந்தான்னு கேட்டா தான் நீங்கள் பார்த்து சைவ சமயத்துல இருந்து பிரிச்சு பார்க்கலாம், அல்லது சைவர்ல இருந்து பிரிச்சு பார்க்கலாம், புத்த சமயத்துல இருந்து பிரிச்சு பார்க்கலாம். இருந்தா போல எல்லாத்துல இருக்கிற கொமன்னஸை வச்சு கதைக்கிறது கஷ்டம். முதலாவது இது எல்லாரும் தான் பயங்கரவாத பாவிச்சுன்றதுல ஒரு அமிச்சம் இல்ல. துரியப்பா கொலை செய்தா என்ன, அல்லது அந்த சங்கரியை கொலை செய்ய ஒழிக்கிட்டா என்ன, அவைகளை எல்லாரும் ஒரே மாதிரி. அவளை பொறுத்தவரையில துரோகம்ன்றது என்ன மாதிரி நினைக்கணும்னு சொன்னால், இந்த பிரகடனம் செய்தா பிறகு, உதாரணத்துக்கு அந்த பண்டத்திற்கு பிரகடனம் செய்தா பிறகு வட்டுக்கோட்டை பிரகடனம், நான் பண்டத்திற்கு சொல்றேன்னா நம்ம பண்டத்திற்கு தான் அவன் இடம் உண்மையா சந்திச்ச இடமே எல்லாம் கொண்ட பண்டத்திற்கு வட்டுக்கோட்டை செய்தா பிறகு அதுக்கு பிறகு வரி ஒன்று போட்டாச்சு. இதுக்கு இந்தியாவில் இருக்கிறார்கள் துரோகிகள். அது போலீஸா இருந்த கஷ்டப்பட்டு வேலை செய்த எங்க பக்கத்துல இருந்த போலீஸ்காரனை சுட்டாங்க. சும்மா சாதாரணமா போலீஸ்ல இருந்தவங்க அவன் வீட்டுல இருந்து விருக்கைக்க சும்மா சுட்டாங்க. அப்ப இப்படியான மோட்டு வேலை எல்லாம் செய்ய தொடங்கினாங்க. அவைகளுக்கு அவைகள் இந்தியால போங்கோ அல்லது அங்கால போங்கோ இப்ப ட்ரம்ப் சொல்ற மாதிரி செய்யறான். இந்த மென்டாலிட்டி இது ஒரு யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு தேர்ச்சியவரகாரமான ஒரு பழக்கம். இது நீங்கள் வெள்ளாளருடைய சேர்த்து சொல்லலாம், அல்லது ஈவன் கேரையாருன்னு சொல்லலாம். நீங்க என்ன சாதியுடன் கனெக்ட் பண்ணலாம். அதாவது வயலன்ஸை பாவிச்சு நீங்கள் கண்ணை பிரிக்கலாம். இந்த மெத்தட் வந்த உடனே அவருடைய ஒரு பிரதர் கொள்கை வடிவம் எடுக்குது. கொள்கை வடிவம் எடுக்க உதாரணத்துக்கு இப்ப நீங்க இந்த கதை சொல்லுங்க. பிரபாகரன், இப்ப நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் லங்காராணி என்ற புத்தகம் பப்ளிஷ் பண்ணோம். பப்ளிஷ் பண்ண ஃபர்ஸ்ட் பதிப்பை தடுக்கிறதுக்கு பிரபாகரனாக்கள்
நேரடியா வந்து திரட்டன் பண்ணி நாங்கள் மாட்டேன்னு சொல்லி மெட்ராஸ்ல சென்னையில வந்து திரட்டன் பண்ணி நாங்கள் மாட்டேன்னு சொன்ன பிறகு நேரடியா அச்சகத்துல போய் அந்த புத்தக காப்பி எடுத்துன்னு போறோம் விவகாரங்கள் யாருக்கா அடுக்கணும் அமுதலிங்கத்துக்காக தான் உமாமேஸ்வரம் பேர் செய்யறோம். இவையெல்லாம் ஒரே கேங். அப்ப இப்ப நீங்க கேங்கத்தான் இவ்வளவு பார்க்கணும். இவளை நீங்க ஒரு அரசியல் பிரதிநிதிமா பாக்குறீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்க்கல. இப்ப நாங்கள் இவ்வளவு ஒரு கேங்ஸ்டர்ஸாகத்தான் பார்க்க வேண்டிய எல்லாமே. ஆனா அரசியல் விருப்பு இருக்கு அவளுக்கு உண்மையான பற்று இருக்கு. மக்கள் ஏதோ ஒரு பற்று, ஆனா பிள்ளையாக வச்சிருக்கிற பற்று மக்களை கூட அவள் தங்களோட எனிமி மாதிரி தான் பாக்குறாங்க பல இடங்கள்ல. அப்ப அவைகளை பொறுத்தவரை பிள்ளைகளை கூட எனிமையா பாக்குறாங்க. இந்த மென்டாலிட்டி தான் நான் திருப்பி சொல்ல பாக்குறேன். அவளுக்கு விளங்குது இல்லை. இது எல்லா டைம் இருக்கு. நீங்க இப்ப கதைக்கிறாக்களை பாருங்க, அவள அடிபடியான்னு தான் நிக்குது. இந்த கருத்தை கேட்கிறன்ற பழக்கம் இல்லை எங்கள்கிட்ட. கேட்கிற மாதிரி இருக்கிறது. தனிநபர்கள்ல இருந்து கட்சிகள் அமைப்புகள் வந்து ஒரு முன்னேற்றகரமா தானே. இப்ப தனிநபர்கள் டிக்டாக்ல போய் என்ன தூசணமும் காய்ச்சிட்டு போகலாம். அதை நாங்கள் ஒண்ணும் செய்யல. ஆனா கட்சிகள் அமைப்புகள் என்ற வரைக்குள்ள அவைக்கு ஒரு இதுக்கு நான் பதில் சொல்றேன். அப்ப கட்சியில இப்ப நீங்க அப்ப உண்மையில உங்களுக்கு தெரியும் தமிழீழ இயக்கம் என்று உடம்பு கேட்கும் போது தமிழீழ இயக்கம் ஒன்று இருந்தது. புரிம்பாக அதுக்கு அவர் வடிவம் கொடுத்தார். இந்த தங்கத்துறை வடிவம் கொடுத்தது. ஆனா தங்கத்துறை உண்மையா தமிழீழ அமைப்பை கட்டி அமைக்கல இல்லாத கொட்டிமணியாக்கள் கையில தான் அது பொறுப்பு. ஏன்னா அவையெல்லாம் துவக்கு பச்சுக்கிறார்கள், அல்ல சுடுறார்கள், வெட்டக்கூடியார்கள் எல்லாம் அவையெல்லாம். இப்ப அவைய கட்டுக்குள்ளே அவைத்த கருத்துக்குள்ளே அவை இருந்ததாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தங்கத்துறை கேஸ் வேற. அவையெல்லாம் வடிவம் கொண்டு கொடுத்தாரு. ஆனா அந்த நேரம் நிச்சாக்களோடு இருக்கிறார்கள். பிரபாரஞ்சரி உமாசனாரி ஒரு வடிவம் இருக்கே இல்லை. பின்னோக்கித்தான் எல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு பின்னுக்கு போய் கிளைம் பண்ணார்கள். துரைபா சுட்டது நாங்கள், அவனை சுட்டது நாங்கள், இவனை சுட்டது நாங்கள் எல்லாம் கணக்கெல்லாம் கிளைம் பண்ணார்கள். புது பேர்ல தமிழ்ல புலிகளோ அந்த டிஎன்டின்னு போட்டு. இப்ப அதுக்கு பிறகு பிரிவு வந்தா பிறகு தான் பிறகு புலியல் வாடியாண்டு பிறகு அதையும் திருப்பி எல்லாத்தையும் பின்னோக்கி கிளைம் பண்ணாரு என விஷயங்களை. அவைகள் தங்களை முதல் தரமாக பார்வது அங்கதான். இப்ப அந்த நிலைமையில அவர் அந்த கிளைம் பண்ணைகளே நாங்கள் இப்ப இன்றைக்கு மனித உயிர்கள் பற்றி பெரிதாக மதிக்கப்படுற ஒரு காலகட்டத்துல இருந்து பேசினாலும் அன்றைய சூழல்ல கூட கொலைகளை வந்து மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொண்டதாக இருக்கிறது தானே அந்த சமூகம். அதுக்கு இவர்கள் போய் இந்த கொலையை நான் தான் செய்கிறேன் என்று உரிமை கோருறேன்னா இவர்களுடைய மனநிலை என்ன? இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வலிக்கிறேன். என்ன பிரச்சனை சொன்னா இப்ப எங்கட சொசைட்டி வந்து ரெண்டு விதத்திலே பழகி வந்திருக்கு. ஒன்று வந்து நாங்கள் 200 வருஷமாக கடைசியாக சங்கிலியன் முதலாவது சங்கிலியன் அடிபட்டா பிறகு நாங்கள் அடிபடி இல்லை. இப்ப எங்களுக்கு அடிபடி என்றது வந்து புதுசு. இப்ப நீங்கள் ஒரு ஊர்ல கொலை நடந்தால் அதை போய் ஓடி போய் பாக்குறதுக்கு ஒரு சனம் போகும். ஏன்னா அது பெரிய விஷயம் அந்த காலத்துல. சரி, அந்த மனுஷி ஒன்று சாணி என்ன உமலுக்கு காட்டு வச்சது புருஷனை அது பெரிய விஷயம். நான் சனம் எல்லாம் இதுக்கு டூரிசம் போற மாதிரி போவார். கோயிலாம்பால் கொலை என்று சொன்னால் அது பேப்பர் அதான் கதை. வேறொரு கதைக்கிறது கொண்டும் இல்லை. அவ்வளவுக்கு கொலைன்றது ஒரு சின்ன விஷயம். ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் வெறும் தோட்டம் செய்யற மனுஷர்கள். கொலைன்றது அருமையா நடக்கும். அது ஒரு கொமனான விஷயமா இருக்கு. ஒரு கொமனான விஷயமா இருக்கு, அரிதான விஷயம். மற்றது அதனால பின்பக்கத்துல நாங்க கன விஷயத்தை அமர்த்தி வச்சு கொண்டிருப்போம். சாதி பிரச்சனை அதெல்லாம் வச்சு அதுக்குள்ள இருக்க வெப்பியாரங்கள் இந்த மாதிரி வெளிவரும் எங்களுக்கு தெரியாது. அவங்க கத்தியோட பெருமினம் என்றதை நாங்க யோசிக்க இல்லை. பிரச்சனை சொன்னால் வடிவங்கள் எடுக்க அது பூதமா வலிக்கிடும்ன்றதை நாங்க சிலவுல கவனிக்கிறே இல்லை. பிரச்சனைன்னு சொன்னா நாங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப கொலை நடக்கலைன்றது உண்மை. அப்ப அதை ஏற்றுக்கொள்வோம். இப்ப பஸ்டரல் சொசைட்டிகள் பொதுவாக பல விஷயங்களை அமர்த்தி அன்னுக்குள்ளே ஏற்று ஒரு விஷயத்துல நடந்து கொண்டு போகுங்கள். ஆனால் அதே வேளையில அப்புறம் சிங்களவர்கள் மாறி மாறி கொலை செய்ய முதல் இப்ப நாங்கள் அதை கேட்கல. முதலாவது கலம்பு சட்டியை அடிக்க நாங்கள் சத்தம் போடல. பிறகு முஸ்லிம்ஸ 1904ஆம் ஆண்டு கண்டி பெரேரால தொடங்கி அடிக்க நாங்கள் கேட்கல. அதுக்கு பிறகு 14 அடிக்க கேட்கல. இப்படியே போய்கொண்டு போனோம் என்றால் நாங்கள் ஒரு தரம் கேட்கல. எங்களுக்கு முதலாவது கந்தளால அல்லது கொழும்புல பிரச்சனை வரைக்கும் நாங்கள் சிங்கள பிரச்சனை பெருசாக்கணும். ஏன்னா அது மட்டும் ரெண்டு பக்கத்து உறவுகளும் சிங்கள மக்கள் இருக்கிற கஷ்டப்பட்டாக்களை சரி, முஸ்லீம்ல இருக்கிறார்கள் அல்லது தமிழாக்கள் கஷ்டப்பட்டாக்களை அமர்த்தி வச்சுக்கொண்டு சீக்கிறதுலாம் அவையோட கவனம் போனது. அதுல பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் ஒத்துக்கொள்றோம். ஏன்னா இவளை பொறுத்த ஒரு நாடு ஒன்று இருக்கு. அந்த நாட்டை நாங்களே ஏதோ சேர்த்து நடத்துவோம் கொள்வோம் ஒரு ஐடியா வச்சிருந்தாரு. அது புலமா இருந்தானே பிறகு வந்த நீங்கள் சொல்ற பிறகு வந்த பொண்ணு நம்ம சேர்பொன் ராமனான இருந்தானே எல்லாரும் ஒரே ஆக்கள் தான். அவைகளை பொறுத்தவரை நாட்டக்காவல் கொஞ்சம் வித்தியாசமா வந்தது தமிழரசு கட்சி தான் வித்தியாசம் வந்தது. அது சொல்லி நாங்கள் ஒரு டெபினியன் ஒன்று கூட இருக்குது. நாங்கள் இப்படி ஒன்று சேர்க்கிறோம். சரி, இதெல்லாம் நான் சொல்ல வந்த பாயிண்ட் ரெண்டு விஷயம். உள்ளுக்குள்ள அப்ப என்ன செய்யணும் இருந்தாப்புல அப்ப பணத்துக்கு நாங்கள் ஒரு புதுசா கொண்டாடுறோம் வயலன்ஸ். அதாவது எங்களுடைய சமூக வளர்ச்சி சமூக நியதிகள்ல நாங்கள் வன்முறையையும் பாவிக்க போறோம். அதுக்கான நெறிமுறை என்னன்னு எங்களுக்கு தெரியாது. படாசனை நாங்கள் 76 77க்கு போறோம். ஒரு சின்ன கேள்வி என்னென்றால் எனக்கு எப்பவுமே குறைஞ்சோன்னு இப்ப
இலங்கை வந்து 70% சிங்களவர்கள் பௌத்தர்களை கொண்ட ஒரு நாடு. நாங்கள் ஒரு 10% இருக்கிற ஒரு ஒரு சிறுபான்மை சமூகம். அப்ப அவன் வந்து மொழி சட்டத்தை கொண்டு வரணும், சிங்களத்துல பேசலாம். அடிப்படையில ஆங்கிலம் வந்து பெரும்பாலான ஆட்களுக்கு, தமிழ் மக்களுக்கும் தெரியாது, சிங்கள மக்களுக்கும் தெரியாது. சாதாரண தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ ஆங்கிலத்துக்கு பரிச்சயமானவர்கள் இல்லை. அப்ப அந்த இடத்துல தமிழ் தலைமைகள் சிங்களத்தோட தமிழையும் கொண்டு வாண்டுதானே கேட்டிருக்க வேண்டும். அப்ப அதை வந்து தனிச்சிங்கள சட்டம் என்று சொல்லுங்க. இவர்கள் வந்து ஒரு காலனி ஆதிக்கத்தின் அடிமைகளாக சொல்றோம். இவர்கள் வந்து ஒரு கொலனைசேஷன் கண்டினியூவேஷன், அதாவது பழைய துண்டிக்க தெரியாத ஆட்கள் அந்த பிரச்சனை. இப்ப இன்றைக்கு அது நான் இப்ப ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கேன். இலங்கை அரசாங்கம் கூட இன்றைக்கும் பல விஷயத்துல நாங்கள் அரசியல் ரீதியில கொள்ளை ரீதியில பழைய ஹிஸ்டரிய துண்டிக்க ட்ரை பண்ணாலும் நாங்கள் அடிப்படையான எக்கனாமிக்கல் ரீதியில நாங்கள் இன்னும் துண்டிக்கல. அதாவது இன்றைக்கும் தேசிய தோட்ட தொழில்ன்றதுலாம் தங்கியிருக்கோம் முதுகெலும்பா. இந்த பிரச்சனை அப்ப அடிமைத்தனத்துல நாங்கள் இப்ப தங்கியிருக்கோம். ஆனா நாங்கள் கை மாத்திட்டோம் தலைமை. அப்ப நாங்கள் அடிப்படையில நாங்கள் கன விஷயங்கள்ல நாங்கள் உணர்ச்சி பூர்வமாக உணர்வு பூர்வமாக விளங்கி கொண்டு சில விஷயங்களை செய்தாலும் நடைமுறையில நாங்கள் செய்யல. இந்த விஷயத்த நாங்கள் உணர்ச்சி பூர்வமாக இந்த தலைமையால் செய்யல. அதாவது நீங்க சொல்றாங்க அவைகளை பொறுத்தவரை இங்கிலீஷ் கட்சி இங்க வந்து சேர் பட்டம் எடுத்தா காண வேண்டிய. இப்ப நீங்க பாருங்க, இப்ப இங்க கூட 6வது சேர் பட்டம் கொடுத்த உடனே உடனடியா அனுப்புறாரு எல்லாருக்கும். எனக்குண்டா விளங்க இல்ல. என்ன பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை படிப்பை நான் மதிக்காம அப்படியே இல்லை, அதுக்கு சேவையை நான் மதிக்காம அப்படியே இல்லை. ஆனால் இவர்களை நாங்கள் மரியாதை செய்யாமல் மற்றவர்கள் செய்தா பிறகு நாங்கள் ஏன் செய்ய ஒழிக்கிறோம் என்ற எங்கட கேள்வி பிரச்சனை. இப்ப சுத்தாடல இருக்கிற சொந்தக்காரர் கூட அவற்றை பெருமையா எழுதி 4 விஷயம் எழுதி போட இல்லை. இப்ப எங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கும் இப்படி ஒரு நல்லவர் இருக்கிறார், அதுக்கு மேல கிங்கும் இப்ப அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறார். அது எங்களுக்கு பரவாயில்ல, அரசியல் முடியும். ஆனால் எங்களுக்கு மனதுல தெரியும் அதற்கு ஏற்ற தன்மை இருக்கு. ஆற்றவை சொன்னோன்னு நாங்கள் சொல்றதுதான் எங்கட பழக்கமா இருக்கு. இதுதான் அந்த பிரச்சனை. அப்ப நாங்கள் உண்மையாகவே கொலனைசேஷன் மென்டாலிட்டியை துண்டிக்க இல்லை. இதுதான் எங்கட பிரச்சனை. இப்ப இன்றைக்கும் வெளியில இருக்கார்கள், அங்க இருக்கிறார்கள், இந்த பிரச்சனை இருக்கும். அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஆங்கில முகங்கள் அது எவ்வளவு முன்னுக்கு இருக்குது. இப்போ தான் வெளியில போனா நல்லமன் இருக்குது, அது சிங்களாருக்கு பரவிட்டுது. இப்ப சிங்கள சமுதாயம் ஒரு விதத்துல தமிழாக்களால கெடுக்கப்பட்ட சமுதாயம். ஏண்டால் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அவர்கள் பொதுவாக வில்லேஜ் பீப்புள். நீங்கள் அந்த காலத்துல போனீங்கன்னா நாங்கள் வில்லேஜ்ல அப்பரோட சீவிச்சாக்கள் அந்த இங்க கனவேர் என்ற பழைய ஹீரோஸ்கார் எடுத்தீங்கன்னா அவளுக்கு அந்த பேக்ரவுண்ட் இருக்கும். அதனாலதான் அந்த சிங்களவரோட எங்களுக்கு கணக்கு பிரச்சனை இல்லை. அவைகள் வந்து பொதுவில நீங்க ஊருக்கு போனீங்கன்னா அவைய புத்த சமயத்தோட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா புத்த சமயத்தால் வந்து சொசைட்டியை ரன் பண்றான். அதுக்குள்ள சைவ கடவுள் மாதிரி இருக்கிறான். அது வேற, அதை பத்தியும் தேவையில்லை. என்ன பொறுத்தவரை வித்தியாசமா இருந்தா கூட, அது கிறிஸ்டியனா இருந்தா என்ன முஸ்லீமா இருந்தா அந்த சொசைட்டில வந்து அவள் நல்லொழுக்கத்தை பேணுறதுக்கு நிச்சயமாக அவள் இருந்தாரு. அதுல ஒரு அமிச்சம் இல்லை. இப்ப ஹாமதுரும் அங்கத்தில் பிரீஸ்ட் சொல்ற ஆக்கள் எல்லாரும் பஞ்சாலையில இருக்கிறார்கள். பொதுவாக அந்த ஏரியாவில் இருக்கிற மனுஷருடைய நல்லொழுக்கத்துக்கு காரணமா இருந்தாரு. கூட தேவையில்லாத பிரச்சனை வரைக்கும் அரசியல போய்க்க அவ இந்த மாதிரி மாறினாருன்ற அது வேற விஷயம். சோசியல் ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னா எங்களுடைய ஐயர்மா இருக்கும், குருக்கள்மா இருக்கும், இருக்கிற தொடர்பும் இவியலுக்கும் மக்களுக்கும் இருக்க தொடர்பும் வேற. நீங்க அந்த காலத்துல நீங்க போனீங்கன்னா இந்த சிங்கள பக்கத்துல இருந்து சனங்கள் பட்டி பட்டியாக வெள்ளச்சீரலையும் போட்டுக்கொண்டு பொம்பளை ஆம்பளை எல்லாரும் போவார்கள் தமிழ்நாட்டுக்கு. அங்க இருக்கிற புத்த விஹாரங்களுக்கு போறது நேர் அடிச்சு கொண்டு போவார்கள் மேல. இது அவைய அன்றாட பில்கிரிமேஜ், இது அவைய வழக்கம். ஒரு நல்லொழுக்கத்துல இருந்தாரு. பிறகு நாங்கள் குறிப்பா யாழ்ப்பாண மக்கள் எப்ப வெள்ளக்காரா மாறினமோ, கோகனட் உள்ளுக்கு வெள்ளையாயும் வெளியில புறாமனாகவும் மாறினமோ, நாங்கள் அவைகளுக்கும் இந்த ஐடியாவை கொடுக்கணும். அதாவது வெற்றி என்றால், வாழ்க்கையில் வெற்றி என்றால் பெரிய பணக்காரரா இருக்கிறது, நாங்கள் அதை வாங்குறது இதை வாங்குறது, பெருசா இருக்கிறது, அரசியல் சம்பளத்தை கூட்டுறது, இதில் நாங்கள் ஏற்றுக்கொண்டபடியா நாங்கள் விரும்பி செய்ய இல்ல, சொல்ல இல்ல. எங்களை பார்த்து இது வெற்றி என்று சொன்னோன்னே அவள் அதை செய்யறாரு. வெள்ளையாண்ட பிரதிநிதித்துவமா பார்த்தாரு. அப்ப சேர்ந்து வேலை செய்தாரு. இதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இப்ப நாங்கள் திருப்பி வந்தோம் எங்கிற பிரச்சனைகள். அரசியல் வந்த உடனே இந்த வயலன்ஸை நாங்கள் இப்ப சமுதாயத்துல திணிக்க என்ன நெறியில திணிக்கிறதுன்றதுல பெரிய கேள்வி. இப்ப ஈரோஸ்காரரை பொறுத்தவரை வயலன்ஸ் பிள்ளை. இது நாங்கள் சத்திர சிகிச்சைன்னு சொன்னோம். அதாவது வயலன்ஸ் பிள்ளைன்னு சொன்னீங்களா அல்லது தனி மனிதர்களுக்கு எதிரான வயலன்ஸே பிள்ளைன்னு தான் சொல்றோம். ஆனா வயலன்ஸை நாங்க சொல்றோம் வச்சதுதானே. ஓமாமாம், நாங்க அதுக்கு வரேன். நான் வேணுமெண்டா விளக்கம் தரேன் வரேன், உங்களுக்கு டைம் இராது. பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் சொல்றோம் வயலன்ஸ் மனுஷனுக்கு அப்புறமான விஷயம். ஆனால் டாக்டர் வயலன்ஸ் பாதிக்கிறார் உடம்புக்கு. அவர் என்ன வெட்டி கோட்டினார், எனக்கு தான் ஒரு கிட்னி எடுத்தது சரியா.
அப்ப நீங்க வந்து வயலன்ஸ் பாவிக்கிறார். ஆனா டாக்டர் பாவிக்க நான் அதை வயலன்ஸ் சொல்றேன் இல்லை, எந்த தேவைக்காக பாவிக்கிறேன். அப்ப நான் ஒத்து போறேன். அப்ப சமுதாயத்தின் ஒத்தாசையோட தான் நீங்கள் அந்த வயலன்ஸை பாதிக்கலாம். அப்ப அதுக்கான சமுதாய நெறிமுறை வேணும் என்று சொன்னோம். இப்ப நாங்கள் சொன்னோம் சில விஷயங்களை நீங்கள் துரோகி என்றான, இப்ப ஒற்றன் என்றவன் துரோகி என்றது நீங்கள் ராணுவ ரீதியில, உங்களுடைய அரசியல் ரீதியில அல்ல, ராணுவ ரீதியில நீங்கள் சொன்னீங்க என்றால், குறிப்பாக நாங்கள் நீங்க ஈரோசை பற்றி நெடுலன் சொல்றாக்கள் வந்து நான் அதை டிஃபெண்ட் பண்ண இல்லை, பப்ளிக்கா நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் இவியல் ஈரோஸின் ராணுவ என்ன குரூப்பின் முடிவு வந்து கவுன்சிலின் முடிவு வந்து இன்னென்ன விஷயத்துல இவியல் துரோகம் என்று சொல்லாத ஒற்ற ரெண்டாவது எங்களுடைய இயக்கத்துக்கு பாதுகாப்பானது இல்ல. அதனுடைய லெவரத்தோட அப்ப கந்தவள் என்றால பப்ளிக்காக வச்சு சுட்டார்கள் தெரியும், அது பப்ளிக். அப்ப இது ஒரு கொலை. அதுக்கு பிறகு இப்படியும் 2 கொலை நடந்திருக்குது. ஒரு இடத்துல சிங்கோல ரேப் பிரச்சனை உண்டு, இப்படி நடந்தது. இது எங்களை பொறுத்தவரை லண்டன்ல இருந்து பொறுத்தவரை புள்ள தெரியும், அங்க இருக்கிறார்கள் அவையில தேவை என்று சொல்லினா இதுதான் எங்க நியதி, உங்களுக்கு இது விளங்காது, இல்லத்துல தான் தெரியும் எல்லாம் சொல்லுவாரு. ஆனா எங்க இதுகள் கொண்டே விட போகுது அவள் யோசிக்க இல்லை. ஏண்டா இதுகள் ஒவ்வொன்றும் புலிகளுக்கு மயில்கல், புலி மாரி ஆக்களுக்கு. ஏண்டா அவைகள் இன்டர்பிரிட்டேஷன் வேற. அவைகள் உங்களுக்கு முதலே துவங்கி ஆனா இல்ல அவைகள் நியாயப்படுத்துறதுக்கு நாங்கள் வழி கொடுக்குறோம். நியாயப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு கதை கேட்க அதை இன்னும் ஒரு பொறுத்தா ஒட்டி விடுவார்கள் அவை இந்த கதையில இதை செய்யலாம். அப்ப பிரச்சனை சொன்னா நீங்கள் அதை வழி கொடுப்பீங்க, நாங்கள் இங்கிருந்து ஆகி வண்ணம் அவையில ஒத்துக்கொண்டார். இப்ப இளைஞர் இருக்கிறாக்கள் ஒத்துக்கொண்டாரு. அப்புறம் கந்தசாமிக்கே அது வேற. இங்க நாங்கள் பப்ளிக்காக நாங்கள் கொண்ட மன்னன் ராசநாயத்தோட சேர்ந்து, தமிழ் டைம் ராசநாயத்தோட பப்ளிக்கா நாங்கள் கொண்ட மன்னன். அதே மோடையில இருந்து ஈரோசாக்கள் செய்த ஹோலியல், இபிஆர்ல செய்த ஹோலியல் எல்லாம் சொன்னோம் இந்தியன் கவர்மெண்டோட சேர்ந்து எங்கடையாக்களை உமிழ்ல பட்டி கட்டினது கொண்டது கணக்க கொலையல். இப்ப உண்மையா எங்கட ஈரோஸ் என்று நான் திரும்ப காய்ச்சிருந்தால் நான் ஈரோஸ் அல்ல, இன்றைக்கு ஈரோஸ் ஆள் தான். ஈரோஸ் விட்டு நான் புலிக்கு போகையில ஒரு இடக்கும் போயில இஞ்சி ஒரு இதெல்லாம் நான் நினைப்போம் அதே கொள்ளையோட தான். ஆனா அது வசதி எனக்கு இருந்தா, எனக்கு வேற தொழில் இல்லை, எனக்கு அந்த கஷ்டம் இல்லை. அப்ப நான் ஈரோஸ் சொல்லி கொண்டிருக்கலாம் ஷூவம். இப்ப மற்றவனா நிர்பந்திக்கல நீ என்ன மாதிரி ரெண்டு. ஆனா இங்க இருக்காக சிலவுல புலிக்கு உடைக்க சிலவுல மனதுக்குள்ள கேள்வி சில பேரை அவங்களுக்கு தெரியும். அப்ப அவைகள் வந்து ஏன் போறார்கள், என்னத்துக்காக அதுக்குள்ள போறார்கள் எனக்கு விளங்க இல்லை. அது இப்ப வந்தான் விளங்க இல்லை, அப்ப வந்தான் விளங்க இல்லை. என்ன பொறுத்தவரை அது கூட என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனா அதை போனார்கள். நான் புலியல் என்று கேட்க அப்ப இந்த நெறிமுறையை கொண்டிருக்க என்ன சொன்னார்கள், இயக்கத்தை விட்டு வெளியேறினால் உங்களை போல செய்யலாம், அது நீங்கள் எங்களுடைய ஏதோ சொத்தை கொண்டு போற மாதிரி. அப்ப உமாமேஸ்வரன் சுடலாம், அப்ப இந்த இதெல்லாம் நடந்துட்டு போய்க்க தெலுக்காரரே கூட காசை சொல்லலாம், அப்ப ஆஸ்பத்திரிக்கே வச்சுதாலாம். இது அவைய பழக்கம். உமாமேஸ்வரன் அதேதான் சந்ததி யாருண்டான கோலைன்றது வந்து சமூகமா வந்தது. இப்ப நீங்கள் இப்ப இது நியதியா உருவாக்கியாச்சு. நியதி என்று சொல்லிக்க சமூக நீதியில நீங்கள் இயக்கத்தை விட்டு போனால் சமூகம் வந்து அக்செப்ட் பண்ணும் நீங்களா நினைச்சிட்டீங்க. இதுதான் அந்த பிரச்சனை. அப்ப குறிப்பாக இப்ப நீங்க உயிரோட இருக்கிற எங்கட டாக்லஸ் எடுப்போம். டாக்லஸ் 300 பேரோட 200 பேரோட மிதந்து வந்து சென்னையில நின்று எங்களோட சேர போறோம்னு சொன்னாங்க. ஈரோஸோட உள்வாங்க. அந்த கட்டத்துல லண்டன்ல எங்களுக்கு பெரிய டிஸ்கஷன், அங்கே இருந்தான் டிஸ்கஷன், எங்கே இருந்தான் டிஸ்கஷன். இப்ப எங்கள்கிட்ட அவையன் நாங்கள் சொல்றதை கேட்கறதுண்டா இல்ல அவையல். ஆனா நிச்சயமா எங்களோட டிஸ்கஷனை அவர்கள் கேட்டுக்கொள்றோம். இதற்காக ஆராய்ச்சி சொல்லுங்கோ, உங்களோட கருத்தை சொல்லுங்க, அப்புறம் நாங்க அறிக்கை எழுதுங்கோ, நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் முடிவெடுக்கும். இதுதான் நிலைமை. அப்ப நாங்கள் கதை கேட்க நாங்கள் சொன்னது சரி வராது. ஏனென்று சொன்னால் டாக்லஸ் எங்கட சொந்தக்காரன், இவனை வெளியில விட்டா இன்னும் பிரச்சனை தான் போகுது. பிரச்சனைன்னு சொன்னா சமுதாய நியதியாக மற்ற இயக்கத்துல இருந்து உள்ளுக்கு கொண்டுறவனை நீங்கள் துரோகின்னு சொல்லியாச்சு. இப்ப இபிஆர்ல வெங்களை என்ன மாதிரி பார்க்கும், அவையிலும் புலியல் மாதிரி இந்த நியதியை வாங்கி விட்டார்களா 2 கேள்விக்கு வந்து நாங்கள் டிசைட் பண்ணோம் சரி வராது. அப்ப இன்றைக்கு சரி வராது. என்னன்னு இல்லாட்டால் எங்களுடைய ஆக்கள் எங்கட சொந்தக்காரன். ஏன் புலியில இருக்கிறவங்க முக்காசி பேர் எங்களோட இருக்க வேண்டிய யாரும் நடுவில் அவங்க சொல்லி கொண்டிருக்கேன். என்ன அவங்க பையங்கள் வந்து ஈரோஸ்ல சேரவங்க புள்ளையாச்சு இருந்தாங்க. இதுதான் அந்த பிரச்சனை. ஈவன் பிரபாகரன் கூட எங்களுக்குள்ள சேர்ந்திருந்தார் என்று சொன்னால் ஒரு வேளை நாங்கள் சில வேளையில அவர் எங்களை பார்த்து திருந்தாமல் எங்களை கேட்டு திருந்திருப்பார். சரியா? இப்ப நான் இப்ப சமூகத்தை பாக்குறதே ஒரு மாதிரி அவர் உங்களோட வந்து சேரல, ஆனா நீங்கள் அவரோட போய் சேர்ந்து அவரை நீங்கள் ஒன்றை மாத்தலாம் போயிட்டு இல்ல. அவரோட போய் சேர்ந்தாக்கள் கொஞ்சம் பேர் தானே. இப்ப நாங்கள் இப்ப வெளியில வந்தாக்கள் நாங்க உண்மையா பெரியாக்கள் இந்த சென்ஸ் வெளியில போனாக்கள் என்ன இல்ல, வெளியில போனாக்கள் வந்து உண்மையாக கொள்கைகளை கொள்கை ரீதியில உங்களுக்கு ஒரு தெளிவாகவும் இருக்கல. அது நிர்பந்தமே ஒழிய அது ஒரு ஈரோஸ்ன்ற தெளிவு அல்ல. இல்ல இல்ல இது வந்து தெரிவு இல்ல, அது நிர்பந்தம் தள்ளுபாட்டு. இப்ப எங்களுக்கு அதான் சொல்லணும், தெலோவை அடிக்க முதல் தெலோவை புலி அடிக்க முதல் எங்களுக்கு தெலோக்காரர் எங்களுக்கு சொன்னவ நாங்கள் ஒரு கிழமைக்குள்ள நீங்கள் வெக்கேட் பண்ணுங்க, இல்ல நாங்க உங்களை அழிக்க போறோம் அவையன்ற போது. இது நீங்க பாருங்க, இதான் நடந்தது. இது வந்து ஃபேக்ட். ஐ மீன் இங்க ஒரு சார்ஜ் இருக்கிறார் கேளுங்க. இப்ப இதுகள் வந்து
நாங்கள் அப்ப அந்த நேரம் அப்ப ஹேண்டில் பண்ணது. இப்ப என்னோட கதை கேட்க நாங்கள் எங்களோட கதை கேட்க நாங்கள் தனிப்பட்ட சொல்லிக்கிறோம். எங்களுக்கு ஏஞ்சுதான் லண்டன்ல எங்களை சாக்கல போறீங்களோட பாவடியா கேட்டு நான் வாழ்க்கை அப்படி இல்லைன்னு சொன்னா நான் சொன்னேன் அங்க இருக்கிறார்கள் இங்க சாக்கணுங்க எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் சொன்னேன். அப்ப இதுகள் நீங்க அப்ப கவனிக்கணும், இது சமுதாய பிரச்சனை. இந்த தமிழ்ல மட்டும் தாங்கி சென்றால ஒரு பெரிய பயங்கரவாதம் உண்டு. அவன் வார்த்தை தமிழத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் என்ன பொறுத்தவரை தொடர்பு. என்ற தமிழ்ல மட்டும் கான்செப்டே முஸ்லிமுக்கு எதிரானது, மலைய மக்களுக்கு எதிரானது, சிங்கள மக்களுக்கும் எதிரானது, அதாவது மக்களுக்கு எதிரானது. எங்களை பொறுத்தவரை கடைசியா தமிழ் மக்களுக்கும் எதிரானதா போயிடுச்சு. தமிழ் மக்களுக்கு எதிரானது என்று சொன்னால் நீங்கள் மற்றாக்களுக்கு எதிரானது உங்களுக்கு ஒன்றும் சாதிக்க முடியாது. இன்னொருவனுக்கு எதிராக நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் சாதிக்க முடியாது. உமக்கு எதிராக நான் கதைச்சு கொண்டு உங்களுடைய புள்ளைகளை நான் பார்க்க முடியாது. பொய்க்கதை இப்படியான வாதங்கள் காலை முடக்கி கையை முடக்கி மண்டையை முடக்கிற சாமான்கள் மறுபடியும் அதுக்குள்ள போனோம். அப்ப இப்ப நாங்கள் டிஃபைன் பண்ணிட்டோம். இப்ப இருக்கிற பிரச்சனையை நாங்கள் வடிவா திருப்பி பார்ப்போம். இப்ப புலிகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால் புலிகள் என்று சொல்றாக்கள்ல நிச்சயமாக அவைகள் என்ன செய்துட்டோம், எல்லா இளைஞர்களும் சேர்த்து காட்டின ஒரு மகிமையான ஒரு நோக்கு. அந்த நோக்கின்ற பொருளை காய்ஜாக் பண்ணி கொண்டு போனார்கள். தமிழ்லம் என்று சொன்னார்கள், ஈழம் என்று சொல்லல. எங்கட கருத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. எங்கட கருத்தை ஏற்றிருந்தால் முஸ்லிம்களை தள்ளி இருக்க மாட்டார்கள், மலையாள மக்களை கைவிட்டு இருக்க மாட்டார்கள். அப்ப எங்கட கருத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. அதை நான் ஒத்துக்கொள்றேன். தமிழ் சொசைட்டி அப்படித்தான். அதுக்கு இப்போ நந்திரமா இருந்தா நீங்க சொல்ற ஆறா இருந்தா சேர்மன் ராமனா இருந்தா எல்லாரும் வராக்கலாம். எங்களை பொறுத்தவரை மலையாள மக்களை கணிச்சதா எனக்கு தெரியல, முஸ்லிம் மக்களை கணிச்சதா எனக்கு தெரியல. ஆனா அப்படி ஒட்டுமொத்தமாக சொல்லல. நீங்களும் தமிழ் மக்கள் தானே, நீங்கள் அந்த ஆனபடியத்தான் நாங்கள் இப்ப சேர்த்து சொல்றோம். எங்கடையாது பிரபாரம் எங்கடையன்னு சொல்றோம். அதாவது நாங்கள் தப்பேலாது மற்றக்கு பின்னால சொல்லி அவன் பிள்ளைய சொல்லி இவன் பிள்ளைய சொல்லி நாங்க தப்பேலாது வெளியில இருந்து கருத்து சொல்றதால நீங்க தப்பி விட்டீர்கள். அப்புறம்ன்றதிலும் பார்க்க நான் என்ன பாக்குறேன்னா, கடந்த காலத்தை நாங்கள் சரியாக உணர்ந்து கொள்றதன் மூலமாகத்தான் நாங்கள் நிகழ்காலத்தை சரியா கொண்டு போகலாம், எதிர்காலத்தை திட்டமிடலாம். சரி, அது உண்மை. ஆனா இப்ப நீங்கள் இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப ஒரு மத்த ஒரு கேள்வியை திருப்புவோம். இப்போ ஒரு பருத்த மனுஷன் இருக்கிறார், நானே சில வழியில பட்டா போயிருவேன் அப்ப கதைக்கு இப்ப எந்த கேள்வி என்று சொன்னால் ஆற்ற கதையை நான் கேட்கிறேன், டாக்டர் கதையை கேட்கிறதா அல்லது உங்களுடைய கதையை கேட்கிறதா, நீங்கள் என்ன நையாண்டி பண்ற கதையை கேட்கிறதா? அப்ப டாக்டர் சொல்லிக்க எனக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு அவர். ஏனென்றா அவருக்கு என்ன பற்றிய அபிப்பிராயம் என்ன பற்றிய கவனமும் அவருக்கு இருக்கு. நீர் கதை கேட்க என்ன ரன் டவுன் பண்றதுக்கு கதைக்கு நான் நினைக்கிறேன். அது எந்த புள்ள அப்ப புலி என்ற நிலைமை அது மாதிரி தான். இப்ப புலியில இருக்கிறவங்க கனவேர் நல்ல பிள்ளைகள். நான் நெடுஞ்ச சொல்றேன், நல்ல பிள்ளைகள். எங்களோட சேரவங்களும் தளபதிகளும் விட்ட தவறுகளுக்கு தனியா தமிழ தளபதிகள் மட்டுமில்லை, இந்த சமுதாயங்களும் விட்ட தட்டி கேட்டிருந்தால் அவையில் நின்று இருப்பார்கள், நிற்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு தெலோவி அடி கேட்க நீங்க காரணருக்கு பிரிட்ஜ்ல நின்று சனம் சொல்லிட்டு இஞ்சால வரையலாண்டு. அப்ப என்னண்டு அப்ப சனம் சின் பண்ணதானே சூடுவாங்க தேரதான் இருந்தது. இப்ப சனத்தை நீங்கள் இம்சப்படுத்தல. அதுபடி இப்ப சனம் இப்ப நாங்கள் ஒவ்வொரு மூலையில இருக்கிற மக்கள். ஆனா சனம் உண்டல்ல, இதான் தமிழ்ல உண்டல்லன்னு நான் சொல்றேன். தமிழ்ல வந்தது மக்களை ஒற்றுமைப்படுத்தின சாமான் இல்ல, பிரிச்சு வச்ச சாமான். நீங்கள் மக்கள் எல்லாம் ஒரு கருத்துல இருந்துட்டாருன்னா சொல்றாங்க கொலை புள்ளையப்பா ஒரு தடவை கொலை செய்யாங்க, வேணுமெண்டா அவங்களை அப்புறப்படுத்தி வெளியில விடுங்க, ஆனால் கொலை செய்யாங்க. அவங்க எங்களுடைய சகோதரங்கள். சரி, அந்த கொலைகளுக்கு ஒரு டியூ ப்ரோசஸ் இருக்குல்ல தானே. இவர் அவேண்ட மென்டாலிட்டி என்ன அவையில் நினைக்கிறோம் என்ன சொன்னால் தமிழ்ல எடுக்கிறதே ஒரு குதிரையோட்ட போட்டி மாதிரி தெரியும். அப்ப இதுல வேண்டுட்டால் மக்களும் பெட் பண்றாங்க, புலி வெல்லும் அங்க வெல்லும். உங்களுக்கு தெரியாது, நாங்கள் இங்க காசுகள் சேர்க்க போய்க்க ஆக்கள் பிட் பண்ணுவாங்க. இவ்வளவு காசு இவளுக்கு இவ்வளவு காசு, நாங்கள் ஃபைட் பண்ணுவோம் எங்களுக்குள்ள. உங்களோட இப்ப இருக்கிற ஹீரோஸ்காரர் மிஞ்சி இருக்கிறார்கள் அல்லது புலட்காரர் இபிஆர்ல எல்லாட்டையும் கேளுங்க. அந்த நேரத்து 80களில் பிற்பகுதி, குறிப்பா 80 அந்த குறிப்பான 83க்கும் 87க்கும் இடையில எல்லாம் முடிஞ்சு உண்மையில சரி எல்லா விஷயம் சீர்மணியா. அந்த காலகட்டத்துல வெளிநாட்டாக்கள் செய்த பெரிய பிரச்சனைன்னு சொன்னார். குறிப்பாக ஹீரோஸ் மாதிரி ஆக்களை தள்ளிவிடா. இபிஆர்ல ஹீரோஸ் எல்லாம் வேண்டாம், இது சும்மா மார்க்சிசம் பண்ணாங்க எல்லாம் காட்சி ஒன்று தெரியாது, கதைச்சு மிரக்கட்டுறாங்க. அதை விட்டாங்க. சரி, அதை விட்டுட்டு பிறகு இவையெல்லாம் கேரியக்காரர். அதுக்குள்ள யாருண்டு அப்ப ரெண்டு தொகுதி தான் இருந்தது. ஒன்று லண்டன் கிரௌட், அப்ப கனடா பெரிய கிரௌட் இல்ல. பொதுவா இங்கிலாந்து புலிகளுக்கு பேக், அமெரிக்கால இருந்தாக்கள் புளோட்டுக்கு பேக். லட்சக்கணக்கு காசுகள், பயங்கர காசு, 1 மில்லியன் கொடுத்தாலே இருக்கிறார். சோ உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த நேரம் அவைகள் அங்க அமெரிக்காவில ஹெலிகாப்டர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்படியானாக்கெல்லாம் காசை கொடுத்தாரு. அப்ப இயக்கம் கட்டுறது மாதிரி சும்மா இருந்து புலோட்டுக்கு எல்லாம் மற்றவைக்கு எல்லாம் தெலோக்கும் அப்படி இல்லை. அப்ப மக்களோட போராட்டம் போகல, வியாபாரிகளோட தான் போராட்டம். காசை பற்றி காசு வருது. இப்ப நாங்கள் ஒவ்வொரு நிலைமையில இருந்தும் பார்க்கணும். அவையண்ட போல பொசிஷன்ல இருந்து பாக்க அவையில புலியல் பிரமாண்டமா பாக்கினோம், புலியல் அட்டகாசத்தை பாக்கினோம். உண்மையில விழி சின்ன விஷயம்.
புலிக்கு வந்து நீங்கள் ஒன்று கவனிக்கணும், பின்னால இந்தியா பேக்கிங். என்ன அட்டகாரம் செய்தாலும் புலிகளுக்கு பேக்கிங். இந்தியாவுக்கு நம்பிக்கை இல்லை. இந்தியன் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் எல்லாரையும் கழிச்சு கூட்டிக் கொண்டு போவார்கள். ஆனா உண்மையான விருப்பம் அவையோட இரண்டால் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே அமைதிப்படைகளோட சண்டை வந்தாலும் பிரபாகரனை அவர்கள் 2 தரம் வாய்ப்பு கிடைச்சும் படுகொலை செய்யல. தூக்கி கொண்டே விட்டவர்கள் எங்களுக்கு தெரியும். ஏன் சங்கர்ராஜ் சொல்லுது, அந்த நேரம் சண்டை பிடிச்சு ஐபிகே சண்டை பிடிச்சு இருக்க குறிப்பா 2 கேர்னல் 2 பெரிய கமாண்டர்ஸ் காய்ச்சி கொண்டு போயினோம். ஒரு பிளேன்ல போயினோம், இந்த இலங்கையில போயிட்டு திரும்பி போயினோம். போய் ஹாஜி கொண்டு போய் அவர் சொல்றாராம், எங்கட படியாங்கள் அவர் பாய்ஸ் ஆர் டூயிங் வெரி வெல். இவருக்கு கன்ஃபியூஷன் சங்கர்ராஜுக்கு தெரியும், இவர் அவர் பாய்ஸ் இந்தியாக்காரர் வெல்றாங்களா இன்னும் எல்டிடின்னு சொன்னாராம். அப்ப அவைகள் பாக்குற இந்தியனா இருந்தோட இந்தியன் பாக்கல தானே அதனை பொறுத்தவரை எங்கடாக. இப்ப இதுகள் வந்து சில வேளையில எங்கட மனோநிலைகள் வந்து ஒரு பிரச்சனை விஷயங்கள் மனுஷரை தனி மனுஷராகும், அதை சமூகப்படுத்திக்கையும் ஒருமையா கதை கேட்க கஷ்டம். எனவே திருப்பி வந்தோம்டா இப்ப புலிகளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு போவோம். இன்றைக்கு இருக்கிற நிலைமையா பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் வேலு கிளியர் போஸ்ட் என்பிபி என்றது வந்து வேலு கிளியர் என்ன பொறுத்தவரை. என்பிபி வந்து பொதுவாக சிங்கள மக்களுடைய மாற்றத்தை குறிச்சு நிக்கிற ஒரு போஸ். அது என்ன மாதிரி சிதையுமோ சிதையாதோன்றது காலப்போக்குல சொல்றது. அதுல இருக்க குறைபாட்டை நான் கதைக்கிறதை வச்சுக்கொண்டு அதை புரிம்பா பார்க்கப்படாது. அதுதான் அது. அதை பாதுகாக்க வேண்டிய தேவை கூட தமிழாக்களுக்கு இருக்கு, சிங்களாக்களுக்கும் இருக்கு, முஸ்லிமாக்களும் இருக்கு. ஆனா எங்களுக்கு கூடிய பொறுப்பு இருக்குன்னு சொன்னா நாங்கள் சின்ன சின்ன சுத்தியலை வச்சு அடிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப வெடிப்புகள் வந்துவிடும். இப்ப பிரச்சனை அது கூடாது. இப்ப எங்கட பக்கத்தை நாங்கள் என்ன செய்யணும்ன்றதை விட்டுட்டு அதை உடையாங்க முதல்ல அது கூடாதுன்னு விடுவோம். என்ன பொறுத்தல நீங்கள் யாருன்னு டிசைட் பண்றீங்க. இப்ப வந்தாச்சு. அப்ப இவையால் செய்ய வேண்டிய என்னண்டா, இப்ப பிரபாகரனா புலிகள் என்று சொன்னால் பொதுவில நல்ல விஷயம் என்ன பொறுத்தவரை சொன்னால் இளைஞர்கள் எல்லாரையும் குறிச்சு நிக்கிற விஷயம். அதாவது மக்கள், அது புலிகள்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன். பிரபாகரன்றது அது தமிழருடைய தமிழீழ இன்ஸ்டிடியூஷன். அவர் வந்து தமிழர்களுடைய அது பிரபாகரனுடைய இன்ஸ்டிடியூஷன் தான். அது தமிழர்கள் அது நீங்கள் அதான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, அதை நீங்கள் அப்புறப்படுத்துறது. நான் அல்ல, நான் சொல்லி வார்த்தையால திட்டி போகாது, 10 பேர் கத்துறதால போகாது. சமுதாயம் ஒட்டுமொத்தமா அப்புறப்படுத்த அது போகும். நீங்க சேர்ச்சில பற்றி காய்ச்சேன், நீங்க சேர்ச்சில அப்புறப்படுத்துறா சமுதாயம் இன்னும் அப்புறப்படுத்தல. ஆனா சமுதாயம் அப்புறத்துக்கு ரெடி பண்ணி கொண்டு வருது. இப்ப சமுதாயம் தானே திருத்திக் கொள்ளணும். முதல் தன்னுடைய வயலன்ஸை போக்காட்டணும், தன்னுடைய உள்ளுக்கு இருக்கிற எக்கச்சக்கமான குப்பை வேலை நிப்பாட்டணும். குறிப்பா எல்லாரும் கதைக்கிறது சாதி மட்டுமல்ல, வெறும் அடிப்படை மனுஷன் நேயத்தை பற்றி கதைக்கணும். இப்ப இதுகள் வந்து நாங்கள் எங்களுக்குள்ள கதைக்கணும். இதுதான் அந்த புத்த சமயத்துல வந்து அவங்களுக்கு ஒரு மனித நேயம் இருக்குதுன்றதுல ஒரு அமைச்சம் இல்லை. இப்ப நீங்க அடிப்படை முரண்பாடு ஒன்று வருது இல்லை. இப்ப பொதுவாக நீங்கள் எல்லாம் ஈழ துவங்கின எல்லா அமைப்புகளுமே ஒரு அரசியல் சித்தாந்த அடிப்படையில வந்த அமைப்பு. அந்த அமைப்புகள் என்ன சொல்லுது என்றால், நீங்கள் மக்கள்ல இருந்து முன்னேறிய பிரிவினர், கட்சி என்றது அமைப்பு என்றது முன்னேறின பிரிவினர். நீங்கள் மக்களை வழிநடத்தணுமே ஒழிய மக்கள் உங்களை வழிநடத்துறது இல்லை. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க மக்கள் கட்சியை வழிநடத்தணும் இல்ல, மக்களுக்கு அதுல பங்கு கொடுக்கணும். அதாவது நீங்கள் வழிநடத்த வந்தாக்கள் உங்களை யார் தட்டி கேட்கிறது, அதுக்குதான் செனட் கொடுக்கல தானே. அதுதான் இதைத்தான் நான் தமிழவாதிகளை பிரச்சனை சொல்றேன். தமிழவாதிகள பிரச்சனைன்னு சொன்னால் மக்களை உள்வாங்கிறதுக்கு தயாரில்லை. அவர்கள் மக்களை வேலைக்காரரா தான் பாக்குறார்கள், அல்லது தங்களோட தேவைக்கு செய்யறாக்களை பாக்குறார்கள். மக்கள்கிட்ட பலத்தை விளங்குது இல்ல. இதைத்தான் இப்ப என்பிபிக்கு எதிராகவும் நான் கதைக்கிறேன் சில விஷயங்கள். இப்ப என்ன சொல்றேன்னா, மக்களை மொபிலைஸ் பண்றேன்னு சொன்னால் அவளுக்கு விளங்குது இல்ல, அவளுக்கு விளங்குது அது தேவை, அதை செய்யறதுக்கு வழி இல்லை. அப்ப நாங்கள் இப்ப கதை கேட்கிறாக்களே பிரியோசனமா இருப்போம். வெறும் விவாதமா இருந்து ஆக்களை கண்டம் பண்றதாகவும் லேபிள் போடுறதாகவும் இருக்கப்படாது. இப்ப எங்கட கேள்வின்னு சொன்னா, புலிகளின் ஆதரவார்கள் அல்லது புலியை சுத்தி கதை பொலிட்டிக்ஸ் கட்சி சும்மா ஆக்களை போய் காட்டுறார்கள். இவளுக்கு ஒரு சாய்ஸ். இந்த சாய்ஸ் வந்து இலங்கை அரசு புலிகளே அல்லது புலி பிரபாகரனை சுவீகரிக்க முதல் இது நடக்க போகுது. நான் இப்ப இன்றைக்கே சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன் சொல்லுவோம். மனுஷமா தீர்க்கதரிசி மாதிரி சொல்லுவோம். அப்ப சுவீகரிக்க முதல் அல்லது அதனுடைய வேல்யூவை குறைச்சு தாக்க முதல் நீங்கள் அதுல ஒன்றை சூஸ் பண்ணி உங்களால ஒரு முன்னிலை எடுக்க முடியுமா? அதாவது ஒரு 3வது வழிகாட்டி இலங்கைய பூரணமாக ஒரு பொது இணைப்பில இயங்குற ஒரு இன்ஸ்டிடியூஷனா ஆக்க முடியுமா, சமுதாய இன்ஸ்டிடியூஷனாக? அப்ப உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. பிரபாகரனை வச்சு செய்யறதா அல்லது புலியல் என்று சொல்லிக்க அதை எல்லாரையும் இழுக்கிறபடியால் ஏதோ விதத்துல நான் புலியன்னு சொல்லிக்க நான் படியங்களை தான் சொல்றேன், பையங்களை தான் சொல்றேன், பொம்புளைகள் அவைகள் என்னதான் பிரபாகரனுக்கு விசுவாசமா இருந்தாலும்
அவளுக்கு தெரியும் காலப்போக்கில அங்கட நீடுகள் சமுதாயத்தின் தேவைகள் சுயநிலங்கள் எல்லாம் மற்ற இயக்கத்திலிருந்து சேர்ந்த யங் பீப்புளோட தங்கியிருக்க. நீங்கள் இன்றைக்கும் வேலை போட்டு சீவிக்கல, அதெல்லாம் முடிஞ்சு அங்க ஊர்ல சொந்தத்துக்குள்ளே பிரிஞ்சாக்கள். இதுகள் என்ற சொந்தக்காரங்களுக்கு பேரும் புலிகா சேர்த்தாக்கள். இதுகள் எல்லாம் சிம்பிள் விஷயம். அப்ப நாங்கள் இப்ப ஒரு முடிவெடுக்க இருக்குது ஆக்கள். அதுக்கு நான் சொல்ற வழி என்ன பொறுத்தவரை நான் சிம்பிளா சொல்லுவேன், புலி என்றதை மக்கள் சுவீகரிச்சு கொள்வோம் எல்லாரும் எங்கன்னு சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன், இங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்கள், நாங்கள் இந்த டிஎன்பி என்ற காலம் நீங்கள் வேலைக்கு சந்திக்கல, நாங்கள் அந்த நேரம் அடி வாங்குறாக்கள் வந்துறாங்க. டிஎன்பி என்றது பிரிட்டிஷ் நேஷனல் பார்ட்டி, அதுக்கு முதல் இருந்த பார்ட்டி. இதெல்லாம் ஒன்றுல இருந்து ஒன்று வந்தது. அவள் ஸ்கின் ஹெட்ஸ் தலைமையெல்லாம் படிச்சு கொடுத்துருவார்கள். ரோட்ல கண்டா யாருக்கும் அடிதான். நீங்கள் ஈஸ்டாம் போயிடாது, அந்த காலம் ஈஸ்டாம் எல்லாம் முழுக்காவே எல்லாம் பொதுவாக ஒர்க்கிங் கிளாஸ் ஏரியா முழுக்க அவையோட டொமினேஷன். அவையோட பிளாக காய் கொண்டு வர பிரிட்டிஷ் பிளாக. ஆனால் இங்க இருக்கிற இந்த சோகோல் நீங்க சொல்ற முற்போக்கு சொசைட்டி, அதாவது மத்திய தரவர்க்கம் சில வழியில தன்னை சும்மா ஒரு பொதுமையானாலும் காட்டுவார்கள், பொய்ய கண்டாலும் தாங்கள் முற்போக்குவார்கள். அவையோர் சொன்னார்கள், நாங்கள் பிளாக நாங்கள் திருப்பி சுவீகரிக்க வேணும், இல்லாட்டா இவங்க கொண்டு போயிடுவாங்க. அப்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போக விடாம அப்ப எல்லா பேப்பர்களும் பிரிண்ட் பண்ணி கொடுத்தார்கள் பிரிட்டிஷ் பிளாக. எல்லாரும் வீடுகளில் ஒட்டுவோம். அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்தது. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிஎன்பி சென்ட் ஜோர்ஜ் பிளாக், அந்த வெள்ளையும் சிவப்பும் போட்ட பிளாக் தான் காய் கொண்டிருக்கிறார். ஏன்னா அவளுக்கு பிரிட்டிஷ் பிளாக் இப்ப கருப்பரும் காவலாம், பாகிஸ்தானியும் காவலாம், யாரும் காவலாம் நிலைமை உருவாகி. இதைத்தான் நான் சொல்றேன். இதே நிலைமையை சிந்திச்சு இதுக்கு சமாந்தரமாக இலங்கையில புலிகளான்னு சொல்லிக்க ரெண்டுலயும் விஷயம் இருக்கு. பிரபாரலையும் ஒரு விஷயம் இருக்கு. ஏன் அவர் இல்லாட்ட சொத்தையும் சேர்த்து வச்சுக்கிறார். நீங்கள் அவரை சாக்கி வச்சுக்கிறேன். உலகம் முழுக்களும் அவர் தான் தமிழருக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்த ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கு. அது நீங்கள் உண்மையோ பொய்யோ நீங்கள் வாக்குவாதப்பட்டு கொண்டிருக்கோ, அதான் நியதி. இரண்டாவது புலிகள்ன்றது என்ன பொறுத்தவரை எல்லா இளைஞருடைய எங்களது சமூகத்தின் பிரதித்துவம், அது எங்களுடையது. நாங்கள் ஆரம்பத்தில இருந்தே சொல்றோம், இப்ப புலிகளோ அல்லது பிரபாகரனோ கிட்டத்தட்ட ஒரு பயங்கரவாதத்தின் ஒரு வடிவமாகத்தான் இருக்கு. அது என்ன தமிழ் மக்களுடைய அடையாளமாக அது நீங்கள் அது நீங்க இப்ப நீங்கள் இதுதான் உங்களோட கட்டுத்தனம். இது சமுதாயத்தின் கட்டுத்தனம். அதுக்கு வெள்ளம வேணும். இப்ப நாங்கள் சோழன் சொல்லுவோம், சிங்களவர் படையெடுத்தார்கள், இங்க சாக்கொண்டார்கள், அல்லது வட இந்தியர் எங்களை செய்தார்கள், கலிங்கன் வந்தாங்க எல்லாம் சொல்லுவோம். ஆனா நாங்கள் போய் பாலியிலையும் அங்க கம்புச்சியா மட்டும் சைவ சமயத்தை கொண்டே நிறுத்தினோம்னு சொல்லிக்க நாங்கள் அவங்களை சாப்பிடலாம் போனோமா? ஏன் நாங்கள் சோழனை பெருசு வைக்கணும்? பிரச்சனை சொன்னால் வயலன்ஸ் தான் நாங்கள் மகிமைப்படுத்தி வச்சுக்கிறோம். அதுக்கு பிறகு எல்லா சமூகத்திட்டையும் வயலன்ஸ் இருந்தது. ஆனா இன்றைக்கு அந்த சமூகங்கள் அந்த வயலன்ஸ் அப்ப நாங்கள் இன்றைக்கு என்ன செய்யறோம்டா, சோழன் வயலன்ஸ கழிச்சு சோழன் சைவ சமயத்தை கொண்டே பாலியிலையும் கபுஜியாலையும் லாவோஸ்லயும் பச்சான்னு கதைக்க தொடங்கிவிடும். சரித்திரத்தை மாத்தி மாத்தி எழுதி கொண்டு வர்றது சமூகத்தின் கடமை. அதுக்கேற்ற மாதிரி கடைஞ்செடுத்து கொண்டு வரும். அதாலதான் நினைக்கிறேன் இப்ப இந்த சமூகம் அதை திருத்தி எழுத பாக்குது. இப்ப என்னென்றால் படுகொலை அரசியலை கைவிடணும். விடுதலை புலிகள் இன்றைக்கும் தங்களால படுகொலை செய்யப்பட்டவர்கள் எல்லாம் துரோகிகள் என்ற விஷயத்துல மிக உறுதியாக இருக்கிறார்கள். அது என்னதான் கதைச்சாலும் அது கடைசியில சரி வராது. அப்படி சரிவரான்னு சொன்னால் அப்படி சரிவரான்னு சொன்னா நாங்கள் புலிகளை தமிழ் மக்கள் எப்படி புலிகளை பாக்கினோம் என்று சொன்னால், தங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் போய் இறந்திருக்கிறார், எல்லா குடும்பத்திலையும் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் மதிக்கப்பட வேண்டும், அதுல இந்த மாட்டு கருத்தும் இல்லை. ஆனா புலிகளுடைய அரசியல், அந்த அரசியல் அது வங்குரோத் அரசியல், அதை மக்கள் ஏற்க தயாரில்லை. இப்ப உதாரணத்துக்கு நீங்க இந்த புலிகளோட பேர்ல எடுக்கிற பாட்டியல் எல்லாரும் என்ன எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில செல்வாக்கு அளிக்கணும் இல்ல. ஆனால் மக்கள் மத்தியில நீங்க சொல்ற மாதிரி மனோநிலையில ஒரு ஈடுபாடு இருக்கு. மகனோ மகளோ மாமனோ தம்பியோ இருந்தபடியால் அது இருக்குது. அது மட்டும் இல்ல, இப்ப என்பிபியில எலெக்ட் பண்ணவர் அங்க பார்லிமெண்ட்ல போய் டக்ளஸ் துரோகி என்று சொல்லிக்க நீங்க யோசிக்கணும், இங்க மட்டும் அது பரவி இருக்கு. இப்ப இது ஒரு சமுதாயத்துல இருக்கிற ஒரு மனோநிலை. அப்ப இப்ப மனோநிலை சரியா அல்லது சமுதாயம் இன்னும் ஒரு தெளிவாக சமுதாயத்துல இனவாத மனோநிலையும் இருக்குது, சாதியவாத மனோநிலையும் இருக்கு. ஆனா நாங்கள் இதையெல்லாம் ப்ரொமோட் பண்ணி இதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கலாதானே? அதுதான் இப்ப கேள்வி. என்ன சொன்ன நான் என்ன சொல்றேன்டா, எதையும் கடைஞ்செடுக்கிற தன்மை எங்களுக்கு வேணும். எங்களுக்கு தேவையானதை விட்டு மிச்சத்தை எறிய வேணும். எல்லாத்தையும் எறியும் என்று சொன்ன உடனே சனம் வேண்டாம் தான் நிற்கும். ஏதாவது ஒரு பகுதி நிற்கும், இதை எல்லாத்தையும் எறியல.
இதான பிரச்சனை. எல்லாத்தையும் தெரியாது. சாதி எறிய கூடாண்டு ஒரு கொஞ்சம் செக்ஷன் இருக்கும். சாதி என்று கதை கேட்க நாங்கள் சில என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட ரீதியில கேட்டீங்கன்னா சாதி என்றா என்ன பொறுத்தவரை இந்து சமயத்தை எறியவும். ஆனா இது யார் கேப்பினம் இல்ல எல்லா ஜனம். நாங்கள் அந்த வாட்ஸ்அப்ல அந்த இதுல பாருங்க, கடைசியில தம்பி ஒரு ஆள் வந்து முருகனை பற்றி கதைக்க தொடங்கிட்டார். பிரச்சனை சொன்னால் ஆக்கள் வந்து பெரிய சோசியலிசம் எல்லாம் அதெல்லாம் கதைப்பார்கள். கடைசியில இறுக்கி கொண்டு போனோம்னா முருகன்லயும் பிள்ளையார்லாம் தங்கி விடுவார்கள், சிவன்லயும் தங்கி விடுவார்கள், இல்ல காளிலையும் தங்கி விடுவார்கள். பிரச்சனை இதுதான். அப்ப எங்கட மக்களின் பிரச்சனைன்னு சொன்னால் அவைகளுக்கு தங்களை உறுதிப்படுத்தி காட்ட முடியாம இருக்கு புலியின் வாதத்தில இருக்கு. புலிவாதம் வந்து பொதுவாக எங்கள் எல்லாரையும் மடக்கின வாதம். அதாவது வயலன்ஸால கன விஷயங்களை செய்யலாம் என்று மக்கள் மத்தியில கொடுத்தாச்சு. அந்த வயலன்ஸுக்கு எதிராக மற்ற வயலன்ஸோட நின்றாக்கள் எதிரிகள் என்று காட்டிய, அதாவது எதிர் வயலன்ஸுக்கு நின்றாக்கள் யாரும் எதிர் வயலன்ஸ் இல்லை. நீங்கள் புலிகள் கொண்டதுல பெரும்பான்மையான ஆக்கள் துப்பாக்கி தூக்காதவர்கள், வேற இயக்கத்திலேயும் இருக்காதவர்கள். இது வந்து இதான் சொல்றேன். இப்ப நீங்க பரலலா பாருங்க, என்பிபி எடுங்க, அதுக்குள்ள இருக்க ஜேவிபி செய்யாத வயலன்ஸ் இல்ல. ஆனால் அவைகள் இன்றைக்கு தங்களை கழுவி கொண்டு என்பிபி இன்றைக்கு வந்து தாங்கள் செய்த வயலன்ஸை போட்டு இல்ல பிள்ளையாண்டு சொல்லிட்டு இல்ல போற்றதை. அதான் இதுக்குதான் நான் வரணும், திரும்பியும் சொல்றேன், விளங்குது இல்லை உங்களுக்கு. என்ன நான் சொல்ல விளங்கப்படுத்துறேன், நீங்கள் அதுல இருந்து வெளியில போறீங்க. என்ன நான் சொல்றேன்னு சொன்னா, என்பிபி வந்து தனியா சொல்லி போட்டு இருக்கே இல்லை. அவையோட ஒரு ஓடு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாரு தங்களை சுத்துறதுக்கு, அது என்பிபி. மற்றது அவங்க சிந்தனையில மாறுறதுக்கான சமிகளை காட்டுறாங்க. அவளுக்கு அந்த ஓடு காட்டுது அந்த வடிவங்களை வெவ்வேறு கலர்கள்ல. அதான் என்பிபின்னு சொல்றேன். இப்ப என்பிபி மாதிரி ஒரு சாமான் எங்கள்கிட்ட இல்ல. இப்ப எங்கள்கிட்ட இன்னும் திறமை இல்லாம இருக்குது. பழச காய்ச்சி கொண்டு இருக்கிற நாங்கள் எல்லாரும் தான் பழச காய்ச்சி புது வடிவம் கொடுக்க தெரியாம இருக்கு. அன்றைக்கு நாங்க சொல்ற சோசியல் வயலன்ஸ், அதாவது வயலன்ஸ் எங்களுக்கு தேவையா இருந்தது, ஆனபடியா நாங்கள் அடிபட்டோம். அந்த வயலன்ஸாலேயே நாங்கள் செத்தோம். ஆனா இடநடுவிலே ஏதோ ஒரு தன்மை ஒன்று இருக்கு, அதை நாங்கள் காப்பாற்ற வேணும். ஏன்னா அந்த இழப்புகள் எல்லாம் இன்றைக்கும் அவையில ஈடுபட்டு வச்சிருக்கு மனுஷர்களை. அது புலியில இருந்து செத்துருந்தேன், புலோட்ல இருந்து செத்தேன், ஆர்ல இருந்தானே. நீங்க கவனிச்சு பாருங்க, புலிகள் வந்து மற்றாக்களை வெண்டு எல்லாரும் கலைச்சாப்புறம் ஈரோஸ் கடைசி காட்டு. அதுக்கு பிறகு புலியில சேர்ந்தார்கள், ஒன்றில் வலுக்கட்டமாக சேர்க்கப்பட்டார்கள், அல்லது தாங்களா சேர்ந்தார். இவைகளுக்கு என்ன சாய்ஸ் இருந்தது இந்த 5 இயக்கங்கள்ல? இருக்கே இல்லையே. அப்ப அவையில என்னண்டு நாங்கள் இன்றைக்கு சொல்றது அது புலியல் என்று. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இதுக்கு வெளியில வரணும் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் டிஸ்கிளைம் பண்ண வரவணும் செய்யறது. ஆனா வழிகாட்டும் வழி என்றா புலிகளுக்கே வழி தேவை. ஒரு சைக்காலஜி பிரச்சனையில தாண்டு போயிருக்கிற ஆக்கள் வந்து கூடாத அப்புறப்படுத்தினோம் என்றால் அவள் வலிக்கிட்டு வராங்க. அந்த அடிப்படையில போகல. அப்ப நான் இப்ப சொல்றது வந்து அவைகளுக்கு நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு ஒரு இதுல டிஸ்கஷன்ல முடிக்காது ஒரு வழி ஒன்று கட்டுறதுக்கு நீங்கள் வழி கொடுப்போம். ஒத்துமைக்கா அந்த மாதிரியான மென்டல் போக்குக்கான சுவாத்தியத்தை உருவாக்குவோம். இப்ப எங்கட டிஸ்கஷன்கள் அதை மாதிரி போக்கஸ் பண்ண தொடங்க நீங்கள் பாப்பீங்கள். பிள்ளைகளை மட்டும் கதைக்காத புலிகள் வெளியில வந்து சரியையும் கதைக்கப்படுகிறார். இப்படி செய்ய நல்ல இவைகளை அணைச்சு கொள்ளலாம், அவைகளை அணைச்சு கொள்ளலாம். எங்கட ஊர்ல இப்படியான புலோட்ல இருந்தவங்க அல்லது தெளிவு இருந்தவங்க அவங்களோட சொந்தக்காரர் எல்லாம் கதைக்க தொடங்குவார். இப்ப நாங்கள் பிறகு உயிரிழப்புகள் என்ற ஒரு வரிய கண்டுபிடிப்போம். இந்த உயிரிழப்புன்றது வந்து எல்லாம் உண்டுதான். சரியா? அந்த நிலைமை வந்த உடனே நாங்கள் சில வேளையில சில பகுதிகளை கதைக்கலாம். மற்றது அடுத்த வரி வந்து என்பிபி என்ற என்டிட்டியை நாங்கள் என்ன மாதிரி கையாள வேணும் என்ற இதுக்கும் பெற வேணும். அந்த புள்ளியோட இந்த உரையாடலை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி உண்மையிலேயே ஒரு நீண்ட ஒரு வரலாற்றை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நாங்கள் செய்திருக்கிறோம் நினைக்கிறேன். மிக முக்கியமான உரையாடலாகவும் இருந்து நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவங்க மிக்க நன்றி. நல்லது, தேங்க்யூ.